51வது கேள்வி, பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு எது? ஆப்ஷன் ஏ சந்தானம் குழு, ஆப்ஷன் பி ராஜகோபால் குழு, ஆப்ஷன் சி ஈஸ்வரன் குழு, ஆப்ஷன் டி ராமச்சந்திரன் குழு. இப்போ பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு எது பார்த்தீங்கன்னா சந்தானம் குழு. சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி ராஜகோபால் குழு எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாய பஞ்சாயத்து மீதான ஆய்வுக்குழு ராஜகோபால் தலைமையில் அமைச்சாங்க. ஈஸ்வரன் தலைமையில் என்ன குழு அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகத்தின் மீதான ஆய்வுக்குழு. ராமச்சந்திரன் தலைமையிலான குழு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜுடைய பயிற்சி மையம் தொடர்பான குழு. அப்போ பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுக்களை பற்றி தொடர்ச்சியான கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. 12 விதமான குழுக்கள் அமைச்சிருப்பாங்க. அது முக்கியமான தகவல், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க டீட்டெயிலாக. அடுத்த கேள்விக்கு போகலாங்களா? 52 பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் கணக்கு மற்றும் தணிக்கை மீதான ஆய்வுக்குழு. ஆப்ஷன் ஏ சந்தானம் குழு, ஆப்ஷன் பி ராமகிருஷ்ணய்யா குழு, ஆப்ஷன் சி ஈஸ்வரன் குழு, ஆப்ஷன் டி ஆர்கே கண்ணா குழு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சந்தானம் குழு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்காகவும் நிதிக்காகவும் அமைச்சாங்க. ஈஸ்வரன் குழு எதற்காக அமைச்சாங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜுடைய நிர்வாகத்தின் அட்மினிஸ்ட்ரேஷன் அது சம்பந்தமான குழு. அப்போ ராமகிருஷ்ணய்யா ஆர்கே கண்ணா இதுதான் நம்ம பார்க்கல. சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினராவதற்குரிய குறைந்தபட்ச வயது எது? ஆப்ஷன் ஏ 18 வயது, ஆப்ஷன் பி 21 வயது, ஆப்ஷன் சி 25 வயது, ஆப்ஷன் டி 30 வயது. சரியான விடை ஆப்ஷன் பி 21 வயது. ஒரு மாவட்ட பஞ்சாயத்தினுடைய உறுப்பினராவதற்குரிய குறைந்தபட்ச வயது என்பது பார்த்தீங்கன்னா 21 வயது. 54வது கேள்வி, கிராம பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிக்கான நிதிக்குழுவை 5 ஆண்டுக்கு ஒரு முறை அமைப்பவர் யார்? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி ஆளுநர், ஆப்ஷன் சி பிரதம மந்திரி, ஆப்ஷன் டி முதலமைச்சர். சரியான விடை இருந்ததுன்னா ஆப்ஷன் பி ஆளுநர். 5 ஆண்டுக்கு ஒரு முறை உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு நிதிக்குழு அமைக்கிறது யார்? ஆளுநர். அது சென்ட்ரலில் ஒவ்வொரு மாநிலத்துக்கான நிதிக்குழு நமக்கு எப்படி ஸ்டேட்டில் உருவாக்குறாங்களோ அதேமாதிரி சென்ட்ரல்லையும் நிதிக்குழுவை உருவாக்கி நிதி தலைவர் ஒவ்வொரு ஆண்டும் நிதிக்குழுடைய தலைவரை நியமனம் செய்கிறவர் யாராக இருக்கிறாரு? குடியரசுத் தலைவர். ஆர்டிகல் 280 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நிதிக்குழுவுடைய தலைவரை நியமனம் செய்கிறார். பின் வருவனவற்றுள் தவறானது எது? பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் கே சந்தானம் குழு, நியாய பஞ்சாயத்து கே சந்தானம் குழு, பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையம் ராமச்சந்திரன், சமூக மேம்பாடும் பஞ்சாயத்து ராஜும் தயா சௌபே. இப்போது நமக்கு தெரியும் தேர்தல்னாலே சந்தானம் குழு, அப்போ சரியானது தான். நியாய பஞ்சாயத்துன்னு சொன்னபோது நான் யார் சொல்லியிருந்தேன்? ராஜகோபால்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே சந்தானம்னு இருக்கா? அப்போ தவறான விடை என்னது? நியாய பஞ்சாயத்து கே சந்தானம்னு கொடுத்துருக்குறது தான். பயிற்சி மையம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராமச்சந்திரன், சமூக மேம்பாடும் பஞ்சாயத்து ராஜும் இது தயா சௌபே. அடுத்த கேள்விக்கு போகலாம். 56வது கேள்வி, மனித உரிமைக்கான அவசர சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1993 செப்டம்பர் 28, ஆப்ஷன் பி 1994 செப்டம்பர் 28, ஆப்ஷன் சி 1993 அக்டோபர் 12, ஆப்ஷன் டி 1994 மார்ச் 1. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1993 செப்டம்பர் 28. இப்போ 1994 செப்டம்பர் 28 இந்த சட்டம் வந்து அவசர சட்டம் என்பது நிரந்தர சட்டமாகுது. ஒரு அவசர சட்டம் எப்போது நிரந்தர சட்டமாக மாறும்? பாராளுமன்றம் கூடிய பிறகு 6 மாதத்திற்குள்ளேயோ 6 மாதத்துக்கு தான் அந்த சட்டம் செல்லுபடியாகும். 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த சட்டம் செல்லுபடியாகாது. அப்போ பாராளுமன்றம் கூடிய 6 வாரத்துக்குள்ளே அந்த சட்டமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துடணும். அப்படி சட்டமன்றம் வந்து சட்டத்துக்கு அங்கீகாரம் கொடுத்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சட்டம் நிரந்தர சட்டமாக மாறிடுது. அதுதான் 1994 செப்டம்பர் 28. 1993 அக்டோபர் 12 என்பது வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதோ அதுதான் அதற்கான விடை. 1994 மார்ச் 1 வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைகளுக்கான அந்த விதிகள் இருக்குது பார்த்தியா, ரூல்ஸ், அது வந்து நடைமுறைக்கு வந்தது மார்ச் 1. இப்போ அடுத்தடுத்த கேள்விகளாகவும் வந்திருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள் 57வது கேள்வி, தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? இப்போ நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டேன் 1993 அக்டோபர் 12. அப்போ தான் மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. 58வது கேள்வி, சர்வதேச அளவில் மனித உரிமை ஆணையம் எத்தனை சட்ட விதிகளை கொண்டது? ஆப்ஷன் ஏ 30 விதிகள், ஆப்ஷன் பி 40 விதிகள், ஆப்ஷன் சி 50 விதிகள், ஆப்ஷன் டி 60 விதிகள். சரியான விடை ஆப்ஷன் ஏ 30 விதிகள். 30 ஆர்டிகல்ஸ் தான் மனித உரிமை ஆணையத்துடைய சட்ட விதிகளில் இருக்குது. அடுத்தது 59வது கேள்வி, இனம், பாலினம், தேசியம், இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவரும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை. மனித உரிமைக்கான டெஃபினேஷனை கூறியிருக்காங்க. அப்போ யார் இந்த டெஃபினேஷனை சொன்னாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ யுஎன்ஓ, ஆப்ஷன் பி யுஎன்டிபி, ஆப்ஷன் சி WHO, ஆப்ஷன் டி யுனெஸ்கோ. இதற்கு சரியான விடை யுஎன்ஓ, ஐக்கிய நாடுகள் சபை. யுஎன்ஓ தான் வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைக்கான டெஃபினேஷனை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி 60வது கேள்வி, மனிதன் மற்றும் குடிமக்கள் உரிமைகள் பிரகடனம் பிரான்ஸ் வெளியிட்ட ஆண்டு? 1917, ஆப்ஷன் பி 1789, ஆப்ஷன் சி 1948, ஆப்ஷன் டி 1992. சரியான விடை ஆப்ஷன்
பி 1789. பிரெஞ்சு புரட்சியின் விளைவாக மனித உரிமை பிரகடனம் முதல்ல பிரான்ஸ் தான் வெளியிட்டாங்க. 61வது கேள்வி, உலகளாவிய மனித உரிமை பிரகடன தீர்மானம் ஐநா சபையால் நிறைவேற்றப்பட்ட இடம் எது? ஆப்ஷன் ஏ பாரிஸ், ஆப்ஷன் பி ஜெனீவா, ஆப்ஷன் சி லண்டன், ஆப்ஷன் டி நியூயார்க். சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரிஸ். 62வது கேள்வி, ஐநா சபையின்படி ஒரு குழந்தை என்பது எந்த வயதை நிறைவு செய்திருக்க கூடாது? ஆப்ஷன் ஏ 14 வயது, ஆப்ஷன் பி 18 வயது, ஆப்ஷன் சி 15 வயது, ஆப்ஷன் டி 21 வயது. ஒரு குழந்தைனா எந்த வயதை நிறைவு செய்திருக்கக்கூடாது அப்படின்றது தான் கேள்வி. இப்போ 18 வயது. 63வது கேள்வி, உலகளாவிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1948 டிசம்பர் 10, ஆப்ஷன் பி 1945 டிசம்பர் 10, ஆப்ஷன் சி 1993 அக்டோபர் 12, ஆப்ஷன் டி 1994 செப்டம்பர் 28. சரியான விடை 1948 டிசம்பர் 10. 64வது கேள்வி, தமிழ்நாட்டின் மனித உரிமைகள் ஆணையம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1948 டிசம்பர் 10, ஆப்ஷன் பி 1945 டிசம்பர் 10, ஆப்ஷன் சி 1993 அக்டோபர் 12, ஆப்ஷன் டி 1997 ஏப்ரல் 17. சரியான விடை ஆப்ஷன் டி 1997 ஏப்ரல் 17. டிசம்பர் 10 1948 வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை உருவாக்குறாங்க. 93 அக்டோபர் 12 தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை நிறுவனம் செய்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்டது 1997 ஏப்ரல் 17. 65வது கேள்வி, தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினருடைய பதவி காலம்? ஆப்ஷன் ஏ 5 ஆண்டுகள் 65 வயது, ஆப்ஷன் பி 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது, ஆப்ஷன் சி 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது, ஆப்ஷன் டி 3 ஆண்டுகள் அல்லது 70 வயது. சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது, இதுதான் இதற்கு சரியான விடை. 66வது கேள்வி, லோக்பால் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ மக்கள் நீதிமன்றம், ஆப்ஷன் பி மக்கள் காவலன், ஆப்ஷன் சி மக்கள் சபை, ஆப்ஷன் டி குறை தீர்ப்பாயம். சரியான விடை ஆப்ஷன் பி மக்கள் காவலன். மக்கள் நீதிமன்றத்துக்கு லோக் அதாலத் அப்படின்னு சொல்லுவோம். 67வது கேள்வி, லோக்பால் எனும் சொல்லை பயன்படுத்தியவர்? ஆப்ஷன் ஏ ஸ்வரன் சிங், ஆப்ஷன் பி LM சிங்வி, ஆப்ஷன் சி மொராஜி தேசாய், ஆப்ஷன் டி ரங்கராஜ். சரியான விடை ஆப்ஷன் பி LM சிங்வி. 68வது கேள்வி, லோக்பால் ஆணையம் அமைக்க வேண்டும் என பரிந்துரை செய்த குழு எது? ஆப்ஷன் ஏ முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ஆப்ஷன் பி 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், 3வது ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா சரண் சிங், ஆப்ஷன் டி கே சந்தானம். இப்போ லோக்பால் ஆணையம் அமைக்க வேண்டும் என பரிந்துரை செய்த குழு எதுனா ARC1 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. மொராஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்டது 1966. அவங்க தான் இந்த ரெக்கமெண்டேஷனை கொடுக்குறாங்க. 69வது கேள்வி, லோக்பால் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 2013 டிசம்பர் 17, ஆப்ஷன் பி 2013 டிசம்பர் 18, ஆப்ஷன் சி 2014 ஜனவரி 1, ஆப்ஷன் டி 2014 ஜனவரி 16. சரியான விடை ஆப்ஷன் சி 2014 ஜனவரி 1. அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஆப்ஷனும் லோக்பால் சம்பந்தமாக தான் கொடுத்து வச்சுருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. 2013 டிசம்பர் 17 வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்படுது. 2013 டிசம்பர் 18 லோக்சபாவில் இந்த சட்டம் நிறைவேற்றப்படுது. குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்டால் தான் அந்த சட்டம் வந்து அந்த மசோதா நிரந்தர சட்டமாக மாறும். அதுதான் 2014 ஜனவரி 1. அப்போ 2014 ஜனவரி 16ன்றது வந்து அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஓகேவா? அப்போ சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2014 ஜனவரி 16. 70வது கேள்வி, லோக்பால் ஆணைய வரைவெல்லைக்குள் வராதவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மத்திய அமைச்சர்கள், ஆப்ஷன் பி மத்திய அரசு ஊழியர்கள், ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி பிரதமர். சரியான விடை குடியரசுத் தலைவர். லோக்பால் ஆணைய வரைவெல்லைக்குள் வராதவர்கள் யார் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். மத்திய அமைச்சர்களோ மத்திய அரசு ஊழியர்களோ பிரதமரோ அமைச்சரவையோ இதெல்லாமே இந்த லோக்பாலுடைய வரைவெல்லைக்குள் வரும். 71வது கேள்வி, லோக்பால் ஆணைய உறுப்பினர்கள் மற்றும் தலைவருக்கான தேர்வு குழுவில் இடம்பெறாதவர்? ஆப்ஷன் ஏ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஆப்ஷன் பி பிரதம அமைச்சர், ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். சரியான விடை ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் தான் அந்த தேர்வுக்குள்ளே இடம்பெறாதவர். இந்த தேர்வுக்குழு தேர்வு செய்த நபர்களை நியமனம் செய்வவர் குடியரசுத் தலைவர், ஆனால் அவர் தேர்வுக்குழுவில் இடம்பெற மாட்டார். ஓகேங்களா? அடுத்தது 72வது கேள்வி, முதல் லோக்பால் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2018, ஆப்ஷன் பி 2015, ஆப்ஷன் சி 2013, ஆப்ஷன் டி 2014. முதல் லோக்பால் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டுச்சுன்னா 2018, ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி 73வது கேள்வி, தற்போதைய லோக்பால் ஆணையத்தின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ ஞானேஷ்குமார், ஆப்ஷன் பி ரேகா பட்நாயக், ஆப்ஷன் சி AM கான்வில்கர், ஆப்ஷன் டி சுசில் கண்ணா.
சரியான விடை ஆப்ஷன் சி, ஏஎம் கான்வில்கர். இவர் தான் தற்போதைய லோக்பால் ஆணையத்துடைய தலைவராக இருக்கிறார். 74வது கேள்வி, லோக் ஆயுக்தா முதல்ல எந்த மாநிலத்தில் ஏற்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஒரிசா, ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் டி தமிழ்நாடு. சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒரிசா. ஒரிசாவில் தான் இந்த லோக் ஆயுக்தா முதல்ல ஏற்படுத்தப்பட்டது. 75வது கேள்வி, தமிழ்நாட்டின் லோக் ஆயுக்தாவின் தற்போதைய தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ ஞானேஷ்குமார், ஆப்ஷன் பி ராஜமாணிக்கம், ஆப்ஷன் சி ராஜ்குமார், ஆப்ஷன் டி ரேகா பட்நாயக். சரியான விடை ஆப்ஷன் பி ராஜமாணிக்கம். இந்த கேள்விகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.